இன்னைக்கு வீடு வந்து ஒப்படைக்கிறோம். அதுதான் நாளுக்காக வந்தது. நாங்கள் சமையலறைக்குள்ள அப்படியே இப்படி ஜூஸ் குடிச்சா மட்டும் நீங்க வேறு ஜூஸே குடிக்க மாட்டீங்க. இது வணக்கம் ரவரே, நான் உங்கள் தவிர நான் உங்கள் சங்கவி. பார்த்துக்கண்டா நேற்று காணொலி பார்த்துருப்பீங்க, முதற்பட்ட காணொலி பார்த்துருப்பீங்க. நாங்கள் வீடு வந்து கொடுக்க போகிறோம்னு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தா வடிவா வந்து தெரிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து வீடு கொடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே எல்லாருமே வீட்டை வந்து விற்க போகிறோம்னு சிட்டி நாங்கள் சொன்னோம். பார்த்தீங்கன்னா வீடை வந்து இருக்க கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடு வந்து இருக்க கொடுக்க போகிறோம். ஏற்கனவே போன காணொலியை பார்த்துருப்பீங்க, டே லைஃப் காட்டியிருப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டே லைஃப் தான் காட்ட போகிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து ஒப்படைக்க போகிறோம். என்ன இன்றைக்கு இன்றைய நாள் இது பார்த்தீங்களா இருந்தால் வீட்டை கொஞ்சம் வேலையிலும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா வீடை வந்து ஒப்படைக்க போகிறோம். உண்மையிலே பல பேரும் உங்களோட கருத்துக்கள், ஒரு மகனா பிள்ளையா நினச்சி நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. வீடை வந்து விற்க வேண்டாம், அம்மா அப்பா வாழ்ந்த வீடு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை செய்யவே மாட்டோம். வீடை வந்து விற்கலை. நாங்கள் அடிக்கடி போய் வருவோம். அதே மாதிரி வீடை வந்து இன்றைக்கு ஒரு ஆக்களுக்கு வந்து ஒப்படைக்க போகிறோம். என்ன முடிஞ்சால் யாருன்றதையும் நாங்கள் காட்டுறோம். முடிஞ்சால் காட்டுறோம், அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் காட்ட ட்ரை பண்ணுறோம். என்ன அதோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 2 வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள கொஞ்சம் கிளீனிங் வேலையும் இருக்குது. அதோட ஃபேனும் வேண்டும். இன்றைக்கு 2 அறைக்கு வந்து ஃபேன் இல்லை. அப்போ அந்த ஃபேனும் போட்டு பழுதாயிடுது. அப்போ கலட்டி வச்சுனாங்களே சத்தங்க. புது ஃபேனை வந்து இன்றைக்கு போய்க்க கடையில் வந்து வேண்டி கொண்டு போய் பூட்டுவோம்னு நினைக்கிறோம். அப்போ அதனால் 2 ஃபேனும் கொண்டு போய் பூட்டணும். அப்போ அந்த வேலையும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டே லைஃப்பை தான் காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ காலம் 8 மணி. இப்போ நாங்கள் இங்கேருந்து விடுக்கிற போகிறோம் யாழ்ப்பாணத்தில். என்ன நாங்கள் பார்த்தீங்கன்னா காலை வந்து சாப்பிடையில அதால் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து குடிச்சு போட்டு ஓகே செய்து குடிச்சிட்டு போகிறோம். செய்து குடிச்சு போட்டு போவோம். அதுதான் யோசிச்சிருக்கிறோம். ரெண்டே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அதன் இருக்குது. விடாலம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை நாளாக இருந்துச்சு. இன்றைக்கு வெயில் எரிச்சிருக்கு. ஆனால் இப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு போய் பார்த்தால் அங்கே பார்த்தா சரியான மழையாக இருக்குது. மழை கொட்டி தள்ளு பாப்பா நம்ம வலிக்கிடுவோம். என்ன அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்கிக்கிறோம். அது வந்து ஆன்லைன்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆஃபர் போகுது ஆன்லைன் எல்லா இடத்துலையும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபரில் வேண்டி இருக்கிறோம். என்ன பொருட்கள் வேண்டிக்கிறோம்? அதுவும் எங்களோட சமையலுக்கு தேவையான ஒரு பொருள். என்ன இது பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு வாங்கினது. 1800 ரூபாய்க்கு வந்து வேண்டி இருக்கிறோம். என்ன பட்டிட்டு பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா இது உடைக்கிறதுக்கு இந்த கத்தியை அதை பிடிச்சி இப்படி வெட்டினா வந்து சொண்டில் வந்து வெட்டிட்டுதாவாக்கு ஆர்டர் போட்டு நாங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஆஃபர்லாம் போய் கொண்டு வந்தது. ஆஃபரில் போய்க்காம இது 1800 ரூபா. என்ன இது வந்து எங்கள்ட சமையலுக்கு தேவையான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஏற்கனவே இது ஒரு ஆக்கள் வேண்டி நல்ல ப்ராடக்ட்ன்றபடியே தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இல்லாட்டி நான் எடுத்துருக்கேன் 1000 ரூபா நல்ல ப்ராடக்ட். ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், வேறு இடத்துல பார்த்தபடியே தான் நான் பார்த்து எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் எங்களோட மசாலா பொருட்கள் வந்து போட்டு வைக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். என்ன மாதிரி பேக் பண்ணிக்கிறாங்களப்பா, இது எரிஞ்சா கூட முடியாது அந்த பேக்கிங். பேக்கிங்கு சொல்லணும் 100% நல்ல வடிவாக பேக் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு மசாலா பொருட்கள் போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, மிளகாத்தூள், உப்பு, அதே மாதிரி மல்லி, சீரகங்கள், தேவையான மசாலா பொருட்கள், பெப்பர் தூள் எல்லாம் நீங்கள் போட்டு வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான போத்தில் நல்ல சின்ன போத்தில் வரும். இப்படி வந்து நாங்கள் சமையலறைக்குள்ள அப்படியே என்ன சங்கவி எல்லாமே ஈடா கூடமா நடக்குது. ஒரு போத்தில் வந்து உடைஞ்சிட்டுது. மக்களை பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணின உடனே உடைஞ்சிட்டுது. ஒரு போத்திலாம் உடைஞ்சேண்ணா, 2 போத்தில் விழுந்தது, 1 தான் உடைஞ்சேண்ணா. ஒன்றும் செய்யலாம் போச்சு கடவுளே. அடுத்த பொருள் என்ன பண்ணிக்கிறேன் சங்கவி? பார்த்தீங்கன்னா இந்த பால் டப்பா, பால் கப். இது வந்து பால் வந்து சூடாக்குற கப். என்ன இது பேன், ஒட்ட மாட்டு அடிக்க மாட்டு பால் வந்து சூடாக்குற ஃபேன் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. மற்றது முதல் பண்ணது 1800 ரூபா. என்ன எனக்கு 1000 ரூபா விட விலை உறவுகளோட கேட்டதில் இந்த விலையை வந்து உரிச்சு விட்டுருக்கணுமா? அப்படியும் இருக்கலாம். நாங்கள் ஆன்லைனில் ஏமாந்துட்டோமோ தெரியல. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் அது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று பீட்ரூட் வாங்கினோம். நேற்று பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அப்படி இல்லையோட வருதுன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பீட்ரூட், கேரட்,
கேரட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிள் இந்த மூண்டையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் கீரையும் சாப்பிட்றதோ? ஓ, பீட்ரூட்டுக்குள்ள இந்த பீட்ரூட் அந்த இலையிலேயே நிறைய இதுகள் செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னா கீழ்ஸில் இந்த இது வாங்கினாங்க, ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பழம் பண்ணாங்க. இது வந்து 1000 சுத்தம் என்ன, 1350 ரூபா. 350. ஒட்டு பழம் அப்படி வேறு நினைக்கிறேன். யாழ்ப்பாண கீழ்ஸ் நான் பண்ணினாங்க பாருங்க, கூட பெரிய பழம். 8, 2, 4, 6, 8 பழம் வரும். ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பழம். 1350. என்ன இனிப்போ உடனே முடிஞ்சிடும் போது அன்றைக்கு முதல் நாங்கள் வந்து இருக்குன்னு போய் பார்க்க அங்கே இல்லை பிறகு நேற்று பார்க்க இருந்துச்சு. இருந்தது. அப்போ நாங்கள் இதில் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் அதில் வந்து அடிக்க போகிறோம். ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்கிறோம். இது ஜூஸ் வந்து நாங்கள் வீட்டை வந்து செய்யலை, ஆனால் நாங்கள் ஒரு அம்மாச்சியில் குடிச்சினாங்க. அம்மாச்சியில் குடிச்சினாங்க. அதுக்கு பிறகு வீட்டை வந்து செய்து குடிச்சினாங்க. நல்லா இருந்துச்சுண்ணே. காலமையில் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி ஜூஸுகள். அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க, ரத்த சிவப்பாக வரும் பீட்ரூட். காலம் வந்து நாங்கள் டீ அதில் குடிக்காம இது குடித்தா நல்ல உடம்புக்கு. உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் வராது. இளமையாக நிறைய பேர் வந்து ஆக்டர்ஸ் மேலே எல்லாம் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ், இந்த ஏபிசி ஜூஸ் தாங்க இருக்கும். ஒரு எத்தனை வேணும்? எத்தனை பீட்ரூட் வேணும்? ஒரு பீட்ரூட் வேணும். ஒரு பீட்ரூட் வேணுமே? 2 இருக்குமோ? நேற்று எத்தனை போட்டு அடிச்சிங்க? ஒரு பீட்ரூட் தான் போடணும். அப்புறம் அதை கழுவுறீங்க? தோடு வச்சா கழுவ தானே வேணும். சரி, அதை கழுவு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அப்படியே வெட்டி துண்டு உண்டாக்கிட்டு போட போகிறோம். எவ்வளோ துண்டாக்கணும்? அது அரைக்கிறது தானே. என்ன இறஞ்சி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், அடுத்த கேரட். ஒரு சின்ன துண்டு கேரட் போட்டு எல்லாத்தையும் சரி சமம் நான் போட்டால் காணும். என்ன சரி சமம் அளவில் போட்டோம்னா சரி காணும். எல்லாத்தையும் போட்டு இறக்க போகிறோம். அடுத்த ஆப்பிள் போட்டால் சரியா? ஆப்பிள் போடலாம், அப்படியே நெல்லிக்காய் போடலாம். இது ரெண்டும் போடலாம். பீட்ரூட் தனியாக போடலாம், கேரட் தனியாக போடலாம். தனியாக போட்டு அடிக்கலாம். எல்லாம் தனித்தனி ஜூஸாக அடிக்கலாம். ஆப்பிள் இருந்தபடியாக நான் போடுறேன். ஆப்பிள் இருந்தபடியா? இத்தனை ஒரு ஆப்பிள்லாம் போட போகிறீங்களோ? பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் போடுறோம். ஒரு ஆப்பிளே கூட என்ன அப்படியே நாங்கள் பிளைண்டர் கிளாஸுக்கெல்லாம் பட்டி போடுறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம். ஜூஸ் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. அதை வந்து இப்போ வடிக்கிறேன் வேணா பாருங்க. இது பீட்ரூட், அதே மாதிரி கேரட், ஆப்பிள் மூட்டும் போட்டு ஏபிசி ஜூஸ். சீனி போட்டுங்களே? சீனி போடவே இல்லை என்ன? சீனி போடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வடித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் சீனி போடுறோம். கொஞ்சமாக தான் சீனி போடுறோம். தேவையா சீனி போடாமல் குடித்தாதான் ஆரோக்கியத்துக்கு நல்லா. பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிட்டு உண்மையில் தட்டமாக இருக்குன்னு இப்படி ஜூஸ் குடிச்சா மட்டும் நீங்கள் வேறு ஜூஸே கொடுக்க மாட்டீங்க. இதில் வந்து என்ன ஹைப் தருதுண்டா பீட்ரூட் தான் நல்லா ஹைப்பாக வருது. என்னடா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் தான் போட்டது இப்படி சிவப்பை பாருங்க. உண்மையில் இதெல்லாம் ரத்தத்துக்கு உடல் நலத்துக்கெல்லாம் நல்லா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக இடக்கடை நாங்கள் பீட்ரூட் ஒவ்வொரு மட்டும் இல்லை, இப்போ அது இடக்கடை பீட்ரூட் ஜூஸ் இது குடிக்கிற நாங்கள் இன்றைக்கு ஏபிசி ஜூஸ் வந்து அடிச்சிருக்கிறோம். நீங்களும் இப்படி செய்து பாருங்க. என்னடா நல்லா இருக்குமே. அதுக்கு தான் நான் இந்த ஒரு பிடியோசனமாக இருக்கோம்ன்ற காணி காட்டுறோம். இப்படி வந்து நாங்கள் குடிச்சிட்டு வெளிக்கிட போகிறோம். பீட்ரூட்டுன்ற வாசம் தான், இந்த சுவை தான் கூடவா இருக்குது. இல்லை நல்லா இருக்குது. இதே மாதிரி என்னென்ன ஜூஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. வெளிநாடுகளில் எல்லாம் கூட அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து இந்த பெட்டிக்கில் விற்பேன். தாய்லாந்துல வாங்கி கொடுத்துனாங்க. நாங்கள் அப்படி விற்கிதுண்ணே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது கடைக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு தேவையான ஃபேனை வேண்டி கொண்டு அப்படியே போகிறது தான் எங்களோட இது. அதுக்கிடையில் இருக்கிற ஒரு கடைகளுக்கும் போக வேண்டி இருக்குது. 2 ஒரு கடைகளுக்கு போக வேண்டி இருக்குது. அப்போ நாங்கள் ஃபேனை வேண்டி கொண்டு போவோம். அதெல்லாம் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம். வேணா ஃபேனை வாங்கி பூட்டுறது முதல் வேலையை அதுக்காக தான் போகிறோம். இந்த 2 அறைக்கும் வந்து ஃபேன் இல்லை. அப்போ இருக்கிறவைக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இருக்க வந்து ஃபேனுகள் வேலை செய்கிறது எல்லாமே நீட்டாக கொடுத்தா தான் அது வந்து நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேனை வேண்டி பூட்டுவோம்ட்டு இப்போ வலிக்கிறோம். அங்கே இப்படி வலிக்கலாம். நான் சொன்னேன் தானே நாங்கள் வலி கிடைக்க மழையே வர முடியாது. இப்போ மழை மப்பா கிடக்க இருட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் எங்களோட வீட்டுக்கு வலிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரோட்டெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ எப்படி நாங்கள் சுண்ணாம்பு கடையில் சுண்ணாத்தில்
ஃபேன் பண்ண போகிறோம். டென்ட் ஃபேன் அந்த 2.5 முறைய ஃபேன்களை பண்ணி கொண்டு அப்படியே நாங்கள் போகலாம். அப்படி போகிற இடங்களை அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயில் அடிக்கு வந்துட்டோம். பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அனுமான் சிலை இருக்குது யாழ்ப்பாணத்தில். அது மருதனாமடத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்து இப்போ தான் விட்டுருக்கு. இப்போ நாங்கள் மருதனாமட சந்தியை தாண்டி அப்படியே சுண்ணாத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்களில் சிவப்பு மஞ்சள் கொடியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் என்பதால் இந்த கொடியில் வந்து அதிக இடங்களில் பறக்க விடப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் சுண்ணா நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். பலிகாமம் பெரிய சபை இதுதான். இப்போ பாருங்க, சுண்ணாகம் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றால கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது, பேங்குகள் எல்லாம் பூட்டி இருக்குது. இப்போ நாங்கள் வர வேண்டிய கடைக்கு கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சுண்ணா டவுனுக்கு வந்துட்டோம். அது பக்கத்தில் கடை இருக்குது, அப்படியே போய் நாங்கள் வேண்டலாம்பாங்க. இப்படி இருக்குது சுண்ணா டவுனுண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையிலும் அதே மாதிரி சில கடையிலும் திறந்துருக்கு. இப்படி அதே ஃபைன் செலெக்ஷன்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம். ஃபேன் பண்ணி போகிறோம். வேறு என்ன போல பொருட்கள் அமைச்சிக்கிறோம். இப்போ ஃபேன் பண்ணியாச்சு. அது வந்து சூப்பர் சோனிக் ஃபேன் தான் பண்ணிக்கிறோம். அது 2 பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வேண்டிட்டோம். அது வந்து ஃபைன் செலெக்ஷன்லாம் பண்ணாங்க. இப்போ இப்படி வந்து நாங்கள் வீட்டாக போகிறோம். வீட்டு ஒன்று இந்த ஃபேனை போட்டுறா முதல்ல வாங்க போகலாம். இல்லை சூப்பர் சோனிக் ஃபேன், சூப்பர் சோனிக் ஜெட் மாதிரி போ. மஞ்சள் கொடி பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்துக்கு வந்து டவுனுக்கு எல்லாம் கட்டிடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தினம் தெரியும், அப்படியே காட்டுறேன். வந்து இங்கேருந்து எங்கே ஆன சிவப்பு மஞ்சள் கொடிகளெல்லாம் பறக்க விட்டுருக்கணும். அது ஃபுல்லாக வந்து கட்டி இருக்கிறோம். டவுனுக்கு ஃபுல்லாக எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்க. சுண்ணா அனாரம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வெள்ளை, இப்போ நாங்கள் வெள்ளையை கடந்து போய் கொண்டுக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் மழையும் பெறப்போகுது மக்களே. பாருங்க அப்படியே மழை மப்பாத்தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தைக்கு வந்துக்கிறோம். என்ன சந்தை சங்கரி? மரக்கறி வாங்க வந்துக்கிறோம். மரக்கறி பண்ணுறாக்கு நெல்லியடி சந்தைக்கு வந்துருக்கிறோம். நெல்லியடி சந்தைக்கு இப்போ காலமாக ஒரு 10:30-11 மணிக்கு வந்துருக்கிறோம். நெல்லியடி புதுச்சந்தை காலமாக பார்த்தீங்கன்னா மரக்கறி ஏலம் வருது. பார்த்தீங்கன்னா இப்படியே சந்தையில் வந்து மரக்கறியில் வேண்டி கொண்டுக்கிறோம். மலிவாத்தான் இருக்கு மரக்கறி. சில மரக்கறிகள் மலைக்குள்ளேயும் அப்படியே பாருங்க. பார்த்தீங்கன்னா மரக்கறி எல்லாம் வேண்டியாச்சு. அதுவும் பாருங்க எவ்வளோக்கு வேண்டிக்கிறோம்னா 1200 மரக்கறி வேண்டிக்கிறோம். அப்படி வாங்க வலிக்கிடலாம் வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்த உடனே கொஞ்சம் வேலையிருக்கு. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஃபேன் போட்டோணும். அடுத்தது கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் இருக்குது. அதை வேலையை முடிச்சுட்டு வந்து நாங்கள் வீட்டை வந்து பொறுப்பாக கொடுத்துட்டு போக போகிறோம். வெளிக்கிட்டுருவோம். இன்றைக்கு ஒப்படைக்கிறோம்னு சொல்லலாம் வீட்டை. என்ன இன்றைக்கு வீடு வந்து ஒப்படைக்கிறோம். அதுதான் இன்றைய நாளுக்காக வந்தது. ஓகே, அதோட பார்த்தீங்கன்னா வேறு என்ன சங்கவி செய்ய போகிறோம். கோழிப்புக்கை வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படியே வலிக்கிறதா இன்றைய ஒரு பயணமாக இருக்குமே. இது 2 இது வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது என்னதுக்கு 2 ஒன்று இது கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபேன் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது சூப்பர் சோனிக் ஃபேன். நடுவில் எப்படி ஒரு இது டிசைன் வந்துருக்கு. இது முன்னுக்கு ஒரு டிசைன் வரும். இப்போ டிசைன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிறி செட்டு. இப்போ இதெல்லாம் வச்சு போட்ட போகிறேன் டக்குன்னு. நல்ல ஃபேன் தான் சொல்கிறாங்க. விலையும் குறைவு, நல்ல ஃபேன். எங்களை விலையும் குறைவு, தரமானது தான். சரி, எத்தனை பேட் இதா? ஏன்டா ஃபேன் எல்லாம் வந்து கொழுவியாச்சு. இனி வந்து மேலே போட்டுறதான் வேலை இருக்கு. அப்படி வேறங்க ஃபுல்லாக பூட்டிட்டோம். ஒரு வயரிங் ஷார்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் பூட்ட போகிறோம். இப்போ ஃபேன் பூட்டியாச்சு. ஃபேன் பூட்டிட்டோம், போட போகிறோம். வேலையை கொண்டு பார்ப்போம். வேலை செய்து வெற்றி வெற்றி. கரண்ட் ஃபுல்லாக தான் நினைச்சு வாங்க அப்படியே. ஓகே, ஃபேன் பூட்டுறதுக்கு இவ்வளோ அக்கா போகும். நல்லா வேலை என்ன ஃபேன் பூட்டியாச்சு. இந்த அரை வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சுது. என்ன மாதிரி என்ன அடுத்த ஃபேனை தான் போட்டுறேன். வேறு என்ன
எனக்கு தான் அந்த பேருங்க கிடக்க புடக்கு கடக்கு புடக்குன்னு மெட்ட முதல் புட்டினது முதல் புட்டினா அது காத்துக்கு அப்படிதான் எனக்கு தெரியாது உங்களோட பேன் புட்டுவான நம்பி படக்கல தலைக்கு மேல நம்பளு தலைக்கு மேல கூட போதும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை முடிஞ்சது. இப்போ நாங்கள் நான் பிறந்த வீட்டை போகிறோம். அங்கே போய் இப்போ சாப்பிட போகிறோம். அதுவும் கோழிப்புக்கை சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோழிப்புக்கை இன்றைய நாளின் சிறப்பு சாப்பாடு கோழிப்புக்கை நல்லா அவிஞ்சு வந்துருக்கு. பச்சை அரிசியில் வந்து கோழிப்புக்கை செஞ்சுக்கிறோம். நல்ல டேஸ்டாக இருக்குது. இங்காளி பக்காக்க கூட செய்யறது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பக்கம் வேணும் கூட இந்த கோழிப்புக்கை செய்யணும். நல்லா இருக்குது. நல்லா அவிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரேவி அப்படியே குறைச்சி விடுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோழிப்புக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. எத்தனை பேருக்கு கோழிப்புக்கு ரெசிபி வேணும்னு கேளுங்க, செஞ்சு காட்டுறோம். என்ன மாதிரி இருக்கு சங்கவி? நல்லா இருக்கா? அதுக்கு சங்கவி சாப்பிட்றோம். முட்டையெல்லாம் போட்டு சாப்பிட்றோம். இதான் நல்லா இருக்கு பாருங்க. இறைச்சிலாம் அப்படி வந்துருக்கு. இறைச்சி நம்ம நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து இப்போ நாளைக்கு 3 மணி 4 மணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மதியம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரம்புறமாக வெயில வீட்டுக்கு இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி குப்பை எல்லாத்தையும் அகற்றி அது மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் கொடுத்து வடிவாக வீட்டை வந்து நீட் பண்ணியாச்சு. உண்மையிலே சரியான வேலை. நேற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி முந்தின நாள் வந்திருந்தா நீங்கள் உங்களோட அந்த கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து நாங்கள் வீடியோஸில் பேசணும் காட்டிக்கிறோம். ஆனால் வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கு வந்து மிச்ச வேலையில் வந்து செய்தோம். அதுலேயே வந்து இந்த ஃபேன் போட்டுற வேலை அதே மாதிரி கிளீனிங் எல்லாம் வந்து முடிஞ்சு அதுக்கு இடையில போய் சாப்பிட்டு வந்து திருப்பியும் வந்து கூட்டி எல்லாத்தையும் துப்புரவு செய்துட்டு மாறி மாறி ஒரு வேலை என்னன்னு சொல்லலாம். வேலையிலேருந்து எல்லாம் கொளுத்தி போட்டு பார்த்தீங்கன்னா கோழிப்புக்கை வந்து செய்துட்டு உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நாங்கள் தேவை வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் வந்து செய்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெட்டை விட்டை போய் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் பிறந்த வீட்டை அப்படிதான் சொல்லுவோம். நான் பிறந்த வீடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு முதல்ல அந்த கோம்புலாம் காட்டியிருப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோ தான் போட்டுருக்கேன். அப்படி அந்த பழைய கால பொருட்கள் எல்லாம் அமைச்சு அந்த பொருட்கள் எல்லாம் எப்பவுமே இருக்கும் இருக்கு. ஓகே, அதில் மணமண்டாலும் திருப்பி அடுத்து போடலாம். அந்த பழைய பொருட்கள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பொக்கிசமாகவே இருக்கு. அது ஒரு நாள் வேண்டாம் நீங்கள் சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன். சரியோ? அதே மாதிரி என்னென்ன நடந்துன்றதை காட்டி இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிற காணொலி வந்து இப்போ டே லைஃப்பை தான் இப்போ கூடுதலாக காட்டுறோம். இப்போ வீட்டை என்ன செய்கிறோம், என்ன நடக்குது, என்ன சமைக்கிறோம்ன்றதை தான் டே லைஃபாக கொண்டு வரோம். ஏற்கனவே முந்தி கொண்டு வராங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எங்களோட பயணங்களோட அப்படியே காட்டி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டண்டைக்கு ஒப்படைச்சிட்டு போகிறோம். என்ன அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்களா, அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன பண்ணலாம் சந்திக்கிறோம். நன்றி.